ஆர்ஆர்பி பிஓக்கு கடைசி ஒரு வாரம் தான் சார் இருக்கு. இந்த ஒரு வாரத்துல நாங்க என்ன பண்றது? நிறைய பேர் நிறைய விதமா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. நிறைய பேர் உங்களை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. சார் இப்ப நான் மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் குவான்ஸ்ல நான் 12 தான் போட முடியுது, ரீசனிங்ல 20க்கு மேல போட முடியல, எங்களோட ஓவரால் ஸ்கோர் வந்து ஒரு 35 ஒரு 40க்குள்ளே இருக்கு, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதான் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். உங்களுக்கான ஒரு சின்ன என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால 60+ அட்டெம்ப்ட் வந்து நான் சொல்ற இந்த மெத்தடோட லாஸ்ட் வீக் நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பான முறையில நீங்க வந்து போட முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன். முதல்ல நீங்க பண்ணக்கூடாதது என்ன? டோன்ட் டூ இட். இதை தயவு செஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தயவு செஞ்சு நீங்க பண்ணக்கூடாது. என்ன ஒரு விஷயத்த நீங்க வந்து இந்த ஒரு வாரத்துல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, முதல்ல இவ்வளவு நாள் நீங்க வந்து நல்லா படிச்சிருந்திருப்பீங்க. ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கு நீங்க வெறித்தனமா படிச்சிருந்திருப்பீங்க. எக்ஸ்பெஷலி நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிஏஆ இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பசில் சீரீஸா இருக்கட்டும், ஆப்டிடியூடோட எல்லா டாபிக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட டாபிக்ஸ் எல்லாத்துலயுமே பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து படிச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. இப்போ போய் ஐயோ நம்ம நல்லா படிச்சிருக்கோமா இல்லையா, இல்லையே நான் படிச்சதுல லைட்டா டவுட் இருக்க மாதிரி இருக்கேன், இந்த டைம்ல நம்ம அப்ளிகேஷனை கொஞ்சம் நல்லா படிக்கலாமா, தயவு செஞ்சு இந்த மாதிரி தாட்டை முதல்ல விட்டுருங்க. உங்களுடைய பாஸ்ட்டை இப்போ ப்ரெசென்ட்டோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே டவுட் பண்ணிக்காதீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ப்ராசஸ் மேல உங்களுக்கு டவுட் இருக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக்குங்க. நம்ம ப்ராசஸ் மேல நம்ம நம்பணும். நான் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இத்தனை நாள் நல்லா படிச்சிருக்கோம், மணி என்ன இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்குறாப்ல, இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கோம், இதெல்லாம் நம்மளா இவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படின்னு மென்டலி நீங்க முதல்ல ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க் டெஸ்ட்ல வந்து மார்க் வரல அப்படின்ற ஒரு கவலை வந்து வரும். சார் இவ்வளோ நாள் நமக்கு மார்க் டெஸ்ட்ல வரல, இந்த வாரம் வந்து வரவா போகுது, நம்ம எக்ஸாம்ல வந்து அப்படியே இதாக போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற தாட் ரொம்ப ரொம்ப தப்பு. இவ்வளோ நாள் வரல இல்லை, இனிமேல் வரும்னு நினை. ஏன் இவ்வளோ நாள் வரல? ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்க. எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் அப்ரோச் பண்ணணும்னு பின்னாடி சொல்லித்தரேன், அந்த மாதிரி பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுடைய ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் உங்களுடைய நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய பர்சன்டைல் வந்து பயங்கரமான முறையில இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா ஆகும். எப்ப ஆகும்? நீ நினைக்கணும், நீ உட்காந்து வேலை பார்க்கணும், நீ படிக்கணும், நீ அதுக்கான ப்ராசஸை வந்து பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ஆகும். உன்னோட மார்க் எடுத்துட்டு போய் உன்னோட ஃப்ரெண்டோட கம்பேர் பண்றது, உன் ஃப்ரெண்டு மார்க் வந்து அதிகமா இருக்கு, நம்ம மார்க் வந்து கம்மியா இருக்கு, ஐயோ அதெல்லாம் நம்ம கூட தானே படிக்கிறேன், அவனுக்கு மட்டும் எப்படி மார்க் வருது செஞ்சு இந்த மாதிரி நினைக்காதீங்க. அதே மாதிரி சில பேர் இருப்பானுங்க இந்த டைம்ல வந்துட்டு, டே நீ இந்த இதுல மார்க் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்தியா, அதுல கஷ்டமா இருக்குடா அதுல எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனுக்கு அதுல மார்க் வந்திருக்கும், உனக்கு அதுல போட்டேன்னா மார்க் வராது. தயவு செஞ்சு கஷ்டமான மார்க் டெஸ்ட் இந்த டைம்ல வந்து போடாதீங்க. கஷ்டமான மார்க் டெஸ்ட் போடவே போடாதீங்க. உங்களுக்கு எது பண்ணா உங்களுக்கு பூஸ்ட் அப் ஆகும், என்ன பண்ணா நீங்க பயங்கரமா வந்து பூஸ்ட் அப் ஆவீங்களோ அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பண்ணக்கூடாதது. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, டைம் வேஸ்ட். இந்த டைம்ல வந்து உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல போய் இது பண்றது, தேவையில்லாத வீடியோக்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாம உங்களை நீங்களே டைவர்ட் பண்ணிக்கிறது, ஸ்டடீஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டடீஸை தவிர வேற ஏதாச்சும் டைவர்ட் பண்ற மாதிரி, இன்ஸ்டாகிராம்ல கடலைகளை போடுவது, வாட்ஸ்அப்பில் சாட்டிங்களை போடுவது அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா இந்த ஒரு வாரத்தை மட்டும் ஆர்ஆர்பி பிஓக்காக ஒதுக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி எஸ்பிஐ கிளர்க்கு மெயின் சேர் இருக்கு, அதுக்கு தனியாக வந்து சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பண்ணுங்க. இதை வந்து பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி லைக் இந்த ப்ராசஸை மட்டும் நீங்க வந்து இது பண்ணி விட்டுருங்க. உங்களோட இருந்து அப்படியே அழிச்சு விட்டுருங்க. கம்பேர் பண்ணக்கூடாது, கஷ்டமான மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கக்கூடாது. ஈஸியான மைண்ட் செட்டோட ஈஸியான ஒரு விஷயத்தை தான் நீங்க வந்து பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் இந்த வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 மார்க் டெஸ்ட், ஒரு நாளைக்கு நீங்க மினிமமா 2 மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லாட் டைம் வந்து இருக்கும். இனிமேதான் அட்மிட் கார்டு வரும். ஸோ அது வரைக்கும் நீங்க ரேண்டமான டைம்ல வந்து போட்டுருங்க. ஆஃப்டர் அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் உங்களுடைய ஸ்லாட் டைம், உங்களுக்கு எந்த டைம் வந்து ஸ்லாட் டைம் இருக்கோ அந்த டைம்ல வந்து போடுங்க. பிகாஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 1:30 மணி ஸ்லாட்டா இருக்கீங்க, இல்லை ஒரு 1:30 to 2:30 ஸ்லாட்டா இருந்தீங்க அப்படின்னா, அப்பதான் வந்து நம்ம எப்பயுமே நார்மலா அந்த டைம்ல நம்ம ரொம்ப லேசியா இருப்போம். அப்பதான் சாப்பாடு ஆகாரம் உள்ள போயிருக்குன்னா ஆகான்னு தூக்கம் வரணும். ஆனா அந்த டைம்ல நமக்கு எக்ஸாம் வைக்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் லாட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம் நம்ம காலையில எப்பயுமே நான் 9 மணிக்கு தான் சார் எந்திரிப்பேன், 9 மணிக்கு பரீட்சைக்கு போனோம் அப்படின்னா அந்த டைமும் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்போம். அதனால சும்மா அந்த டைம்ல வந்து நீங்க வெள்ளனை எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்றது, அந்த டைம்ல நீங்க வந்து தூங்காம கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்றது, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய லெவல் வந்து புஷ் ஆகும்.
சரி, அதனால தயவு செஞ்சு அதை வந்து பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் லேட் இருக்கவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து அடிச்சிருங்க. ஸோ லாஸ்ட் லேட் வந்து கஷ்டமா இருக்கும், ஆர்ஆர்பியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஸ்லாட் வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதே மாதிரி தேர்ட் ஸ்லாட்காரங்களும் பயப்படாதீங்க. தேர்ட் ஸ்லாட் இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை, எந்த ஸ்லாட்ல வச்சு குத்துறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது, ரேண்டமா குத்துறான். அதனால நீங்க வந்து கவலையே பட வேணாம். உங்களுடைய ஸ்லாட் கஷ்டமா இருந்தாலும் நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஸ்லாட் வந்து ஹார்டா இருக்கு, உங்களுடைய ஸ்லாட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹை லெவல்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து மினிமமா இருந்தாலும் பரவாயில்ல, 100% நீங்க அக்யூரசியை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க. அதை பத்தி ஒரே பண்ணாதீங்க. ஸ்லாட் வந்து கஷ்டமா இருந்துச்சு, ஐயோ என்னால இவ்வளவுதான் அடிக்க முடியும் அவ்வளவுதான் அடிக்க முடியும் அப்படின்னு புலம்பெல்லாம் பண்ணாம உங்களுடைய மினிமமான அட்டம்ப்டை 100% அக்யூரசியோட கொடுத்துட்டு வந்துருங்க. கண்டிப்பா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஷாரா சொல்றேன், இங்க வந்து இந்த ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் பொறுத்தளவுக்கு பயங்கரமா நார்மலைசேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அதனால உங்களுடைய அந்த கிரீன் கலர் பச்சையை நீங்க போறதுக்கு முன்னாடி பல வாட்டி நல்லா யோசிச்சுக்கணும். சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 2 மாக் டெஸ்ட், அதே மாதிரி செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைக் இப்போ நீங்க குவான்ஸ்ல வந்து வீக்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா குவான்ஸ்க்கு மட்டும் நீங்க வந்து செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து எடுக்கணும். அண்ட் தென் வந்து ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு சீட்டிங் அண்ட் பஸ்ஸில் உங்களுடைய ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். இதுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் நம்மளுடைய மணி சார் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டர் மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனலில். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும். லைக் இதில் வந்து 25 பஸ்ஸில் நான் சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். ஒவ்வொரு பஸ்லையும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இதை தயவு செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிஸ்லனிஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோக்குள்ள நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சிலாரிசம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த போட்டிருக்கேன் பாருங்க, சிலாரிசம் 50 சிலாரிசத்தோட வீடியோ வந்து பாருங்க. அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு கிட்டத்தட்ட 50க்கு மேல சிம்பிளிஃபிகேஷன் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கும், அதை வந்து பாருங்க. அதே மாதிரி வீடியோஸ் நான் நிறைய ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ்குள்ள வந்து போனீங்க அப்படின்னாலும் அதுலேயும் நான் வந்து சிலாரிசத்துக்குரியது தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் எப்படி இது வந்து மெயின்ஸுக்குரியது. ஸோ இங்கே பாருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதே இது ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கொயரு கியூப்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்கும் உள்ள வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. பிளட் ரிலேஷன் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி பிளட் ரிலேஷன் அப்ரோச் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து இருக்கும், தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மறக்காம பாருங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி அப்ரோச் பண்றது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் இன்ச் பை இன்ச் பார்த்து நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச், ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் ஸ்பெஷல் பேட்ச் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம ஸ்பெஷல் பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு வேற லெவல் ஒரு பூஸ்டப் வந்து கிடைக்கும். இதான் நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்சோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஸ்பெஷல் பேட்ச் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மெயின்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து நான் எடுக்க போறேன், ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கு. இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோனையும் பயங்கர ஒர்த்தாக இருக்கும், கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச்ல. ஸோ அண்ட் தென் குவான்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேங்க. லைக் எப்படி சொல்றது, மல்டிபிள்கான ட்ரிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஃபேக்டோரியல், அதே மாதிரி ஃப்ராக்ஷனுக்கான விஷயங்கள், ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு பாருங்க. ஃப்ராக்ஷன் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்கு ஒரே நிமிஷம் நான் காட்டிடுறேன், உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இருக்கா ஃப்ராக்ஷன், ஸோ ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ், இந்த வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு பாருங்க. ஒரு ஃப்ராக்ஷன்ல இருந்து நம்ம எப்படி பர்சன்டேஜ் இதை டிவைட் பண்றதுக்கே சொல்றேன். ரொம்ப ஓகே, இந்த மாதிரி பயங்கர ஒர்த்தா இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க இந்த வீடியோல வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறது, டேக் அ ரிவிஷன். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஏதோ ஒரு டாபிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பேஸ்டு பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஃபுல்லாக இருக்கும்ல, உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக வந்து இருக்கோ அந்த டவுட்ஃபுல்லான டாப்பிக்கை செலக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டைமில் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஐயில் நம்ம எப்படி வந்து டைமை வந்து சேவ் பண்ணுறது, சேவிங் மெத்தட், டைம் சேவிங் மெத்தட் எப்படி நம்ம வந்து பண்றது, அதே மாதிரி டிஏல நம்ம எப்படி வந்து கொஞ்சம் ஸ்பீடா அப்ரோச் பண்றது, அந்த இஃப் கண்டிஷன் வந்தா டரைனா இல்லாம நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, அது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் டிஏக்கு வந்து எடுக்கணும். அதே மாதிரி பசல்ஸ் அண்ட் சீட்டிங்ஸை நீங்க செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து போட தெரியணும். உங்களுடைய செலக்ஷன் உங்களுடைய டைமை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்.
ஓகேவா? உங்களுடைய செலெக்ஷன் உங்களுடைய டைமை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் தென் சிம்பிளிஃபிகேஷன்ல ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு அந்த அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் காமிச்சேன் இந்த ஃப்ராக்ஷன் வீடியோ. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காமிச்ச இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற லெவலில் வந்து இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த ஃப்ராக்ஷன் வீடியோவும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் வீடியோவும் உங்களுக்கு வந்து பயங்கர ஒர்த்தாக வந்துருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி வேகமாக அப்ரோச் பண்ணுறது, ஸோ அதுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் மெத்தடில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நம்பர் சீரீஸ்ல நீங்க மிக முக்கியமா நீங்க வந்து ராங் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, ராங் நம்பர் சீரீஸ்க்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ராங் நம்பர் சீரீஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் பிளட் ரிலேஷன் டைரக்ஷனை வேகமா, கொஞ்சம் பிளட் ரிலேஷனை நீங்க வந்து லாஸ்டா தான் எடுக்கணும். பட் லாஸ்டா எடுக்கும்போது ஒரு 2 நிமிஷம் இருக்கும் அப்படின்னா அந்த 2 நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க பிளட் ரிலேஷன் போட பழகிக்கோங்க. ஓகே, ஸோ தென் சிலாரிசத்தை நீங்க கண்டிப்பா ஸ்பீடா வந்து போட்டிருக்கணும். அதே மாதிரி இன்இக்வாலிட்டி சிலாரிசம்ல நீங்க வேற லெவல் ஸ்பீட்ல வந்து போடணும். ஸோ எல்லாத்துக்குமே வீடியோ வந்து அப்லோட் ஆயிருக்கு. ஸோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் பேட்ச்ல இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பேன். மண்டே ஆன்வர்ட்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல் மாக் டெஸ்ட் வந்து எடுத்து சொல்லி தர போறேன். நம்ம ஸ்பெஷல் பேட்ச்ல ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் நானே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்ட போறேன். ஓகே, டெய்லி ஒரு மாக் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபுல் மாக் டெஸ்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து எடுத்து வந்து சால்வ் பண்ணி சொல்ல போறேன். அதே மாதிரி கம்மிங் மண்டே மார்னிங் 10:15. ஸோ இதை வந்து சொல்லிடுறேன். கம்மிங் மண்டே மார்னிங் 10:15 AM உங்களுக்கான 25 பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கான லைவ் நம்மளுடைய மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல்ல இருக்கும். 25 பசில் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே இந்த லைவுக்கு வந்துருங்க. மண்டே காலையில 10:15. இப்போ அதே மாதிரி இப்போ மாக் டெஸ்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்றது? சரி, ஓகே. இப்போ மாக் டெஸ்ட்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரீசனிங்க்கு எவ்வளவு நேரம் வந்திருக்கு? 25 நிமிஷம். குவான்ஸுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் இருக்கு. ரைட்டா? இப்போ ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 25 நிமிஷம் வந்து இருக்கு சார். நிறைய நேரம் ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க சார். ஜாலி எப்படி நினைச்சீங்க அப்படின்னா அங்கதான் நமக்கு வந்து ஆப் அடிக்கிறான். பிகாஸ் என்ன பண்றான் அப்படின்னா, நான் இப்ப நிறைய மாக் டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணதுல இருந்து சொல்றேன். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் குவான்ஸோட லெவலை விட இதோட லெவல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்திட்டான். பிகாஸ் குவான்ஸ்க்கு வந்து 20 நிமிஷம் தான். அப்போ அந்த 20 நிமிஷத்துல நம்மளால குவான்ஸை வந்து அடிக்கிற மாதிரியோ ஓரளவுக்கு அடிக்கிற மாதிரியோ இங்க 25 நிமிஷம் கொடுத்து இதை வந்து நம்மளால ஒரு சில கொஸ்டின்ஸ் அடிக்க முடியாத அளவுக்கு வந்து இதோட லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல ரீசனிங்ல வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், ஒரு 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 30 செகண்ட்ஸ் டு 40 செகண்ட்ஸ் ஒரு கொஸ்டினை நீங்க அனலைஸ் பண்ணி அதை நம்ம செலக்ட் பண்ணி போடலாமா அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனோட நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க அப்ரோச் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலாரிசம் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா சிலாரிசத்தை எடுத்துடணும். அதே மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் வந்து சால்வ் பண்ணிடணும். சிலாரிசம், இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டெஸ்ட்டை நீங்க வந்து சால்வ் பண்ணணும். இந்த சிலாரிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன் வந்து நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் நீங்க வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் அதிகமா இருக்கும், பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ். அதுல நீங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 1 வேரியபிள் வர மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க. 1 வேரியபிள் வர மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க. இந்த பஸ்ஸில் பொறுத்தளவுக்கு ஃப்ளோர் பஸ்ஸில் ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி மந்த்து, அதுக்கப்புறம் இயர் பஸ்ஸில், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சர்க்கிளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். சீட்டிங்கை பொறுத்தளவுக்கு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க. லைக் சர்க்கிள், அதே மாதிரி இந்த ரோ பேரலல் ரோ வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் லாஸ்ட்டாக எடுங்க. கொஞ்சம் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்சைடு அதாவது ஒரு இன்சைடு ஒரு அவுட் சைடு வந்து 2 வந்து வருதா, இன் அண்ட் அவுட் சைடு வந்து வருது அப்படின்னாலும் இதை கொஞ்சம் லாஸ்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, பாயிண்ட் நோட் பண்ண போறீங்க. பாயிண்ட் நோட் பண்ணி நான் சொல்லி கொடுத்த அஸ்திரங்களை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. செம்ம ஈஸியா நீங்க வந்து ரீசனிங்ல ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ குவான்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க அப்ரோச் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க வந்து அடிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா பாருங்க, ராங் நம்பர் வந்துச்சுன்னா ராங் நம்பரை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி டிஐ அப்ரோச் பண்ணிடுங்க. 2 டிஐ இருக்கும், அந்த 2 டிஐ வந்து அப்ரோச் பண்ணிடுங்க. அந்த டிஐயை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ராங் நம்பர் வந்து அப்ரோச் பண்ணலாம். ராங் நம்பர் நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். சிம்பிளிஃபிகேஷன், டிஐ அண்ட் ராங் நம்பர் நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு. ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க்கு, இங்க வந்து ஒரு 5 மார்க்கு. ஸோ டோட்டலி இதுல உங்களுக்கு வந்து 20 மார்க் நீங்க சாலிடா எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு விட்டாங்க அப்படின்னா எப்பயாச்சும் இந்த ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிச்சது ஃபுல்லாமே நமக்கு வந்து அப்ளிகேஷன் தான் இருக்கும்.
பட் மோஸ்ட்லி யாருமே அப்ளிகேஷன் வந்து போட மாட்டாங்க. இந்த 4 டாபிக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க. அப்ளிகேஷன் நீங்க போட்டாலும் எளிமையான டாபிக்ஸ் மட்டும்தான் போட முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்குங்க. டைம் அண்ட் ஒர்க் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த பார்ட்னர்ஷிப் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் தான் நம்ம போட முடியும். மற்ற எதுவுமே வந்து அப்ளிகேஷன்ல வந்து போட முடியாது. ஏன்னா டைம் இருக்காது. இதை சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து டைம் வந்து போயிடும். அதனால இந்த ஆர்டர்ல நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. அதை தவிர வேற எந்த ஆர்டரும் வந்து போயிடாதீங்க. எடுத்தோடனே அப்ளிகேஷன் போடுறேன் நான் பெரிய இவன் அப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னா மண்டையிலே போட்டுரும், அட்டெம்ப்ட் கம்மியா போயிடும். தயவு செஞ்சு இந்த ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்க. உங்களுடைய ஸ்கோர் கண்டிப்பா 60+ இம்ப்ரூவ் ஆகும். 60+ கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ரீசனிங் இந்த ஆர்டர்ல போடுங்க. செலக்ட் பண்ணி போடுங்க. பஸ்ல செலக்ட் பண்ணாம சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஒரு பஸ்ஸில் உட்காந்தீங்க அப்படின்னா அது நம்மளை கவுத்தி விட்டுரும். அதே மாதிரி ஒரு தடவை நீங்க போட்டு அந்த பஸ்ஸிலோ எந்த கொஸ்டினோ வரல அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும். ஐயோ இவ்வளவு தூரம் நம்ம போட்டவே திருப்பி போடுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்மளை பட்டையில டருக்குன்னு போட்டு போடும். அதனால தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மண்டே காலையில 10:15 நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு 25 பஸ்ஸில் நான் எடுத்துட்டு வந்து தரேன். அதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா விதமான இதுவுமே கவர் ஆயிரும். நீங்க கவலையே பட வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஒரு செஷன் நான் வந்து பிளான் பண்ணுவேன். அது பிரம்மாண்டமா இருக்கும். அதையும் நான் வந்து சொல்றேன். சரியா? ஸோ தொடர்ந்து பாருங்க. வேற என்ன டவுட் என்ன கொரீஸ் இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு கவலைகள்லாம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கொட்டி கூட தீர்த்துருங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரேன். 9342408457 அப்படின்றத நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். எந்த பயம் எந்த இதுவுமே வேணாம். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க. இது நல்லதே வந்து நடக்கும். அதே மாதிரி நீங்க மெயின்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு எந்த விதமான டவுட்டுமே இல்லாம நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பிகினரா வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபவுண்டேஷனுக்கான லைவ் கிளாஸ் நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து இப்போ லைவ் கிளாஸாவே நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற லெவல் ஒர்த்தா வந்து இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ்ல வந்து ஸ்பெஷல் பேட்ச், பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆர்பிஐ சர்க்குலர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட ஃபவுண்டேஷன், மெயின்ஸோட ஃபவுண்டேஷன் எல்லாமே ஒட்டுக்கா மொத்தமா ஒரே கோர்ஸ்ல வந்து கவர் ஆயிருக்கிறதா நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ். கண்டிப்பா அல்டிமேட் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உண்மையிலே இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபயர் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணி விடுங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டா இருப்போம். வெற்றி நமதே, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.